பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவரவர் ஆத்மாவுக்கு அவரவர் தான் உத்தரவாதி. இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டான் தான் கேட்போம். இந்த ஆவி ரட்சிக்கப்பட்டால் நம்ம சொல்ல மாட்டோம். ரட்சிப்புல 3 வகை இருக்கிறது. 3 ரட்சிக்கப்படணும். ஒரு மனிதன் சுவிசேஷத்தை அறியும் பொழுது, கேட்கும் பொழுது, அதை விசுவாசிக்கும் பொழுது ஆவியில தான் ரட்சிக்கப்படுவான். நல்ல கவனிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இது என்ன ரட்சிப்புன்னா ஆவியில ரட்சிப்பு. மனுஷன் ஆவியா இருக்கிறான், தேவன் ஆவியா இருக்கிறார். அவன் மறுபடியும் ஆவி, தேவனுடைய ஆவி மனுஷன் கூட ரட்சிக்கப்படுறான். ஆண்டவரே நீர் ஆண்டவர் ரட்சகர், நான் நம்புறேன். என் பாவத்துக்காக சொல்லி மரித்தீர், அதை நம்புறேன். நீ ரத்தம் சிந்தி இருக்கிறீர், அதை நான் விசுவாசிக்கிறேன். என் பாவத்தை மன்னிங்க, என்ன உன் பிள்ளையா ஏற்றுக்காங்க, நாம ஆண்டவரா ஏற்றுக்கணும்னா ரட்சிக்கப்பட்டுருவோம். அவ்வளவுதான். இந்த ரட்சிப்பு எங்க? ஆவியில தான். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு கண பொழுதிலே. இது மனுஷனால உண்டானதல்ல, தேவன் தான் அதை செய்ய முடியும். ஆனால் நம்முடைய விசுவாசம் கீழ்ப்படிதல்.